இப்பதான் சொல்றாரு அவரு அமைச்சராக்குனது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமா உணர்ந்திருக்காரோ அப்படின்றத எனக்கு கேட்க தோணுதுங்க. அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்து விட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்த கருத்திற்கு ரொம்ப காலதாமதமாக உணர்ந்திருக்காரு என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் ஆதாரம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குள்ளான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்றே அந்த மண்டபத்திலே KRS மண்டபத்திலே நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். என்று பதில் சொல்லுகிறேன். இனிப்பை தவிர்த்து இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தைதான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்ல போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்திருக்கேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடம் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் அன்புமணியை தொடர்ந்து அன்புமணியை மந்திரி பதவி கொடுத்ததே தவறான விஷயங்கள், தவறு பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? பாட்டாளி மக்கள் கட்சியில உள்கட்சி போகிறது 2026 எதிர்க்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. இது அவங்க வீட்டு விவகாரம். முதல்ல இதை வெளியே பேசுறதே முதல்ல தவறு. அவர் இன்னைக்கு எவ்வளவு வயசுல பெரியவர், அவங்க குடும்ப விஷயத்தை இன்னைக்கு பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே என்ன பொறுத்த வரைக்கும் தவறுங்க. இது ஓகே வந்துட்டாங்க. இப்பதான் சொல்றாரு அவரு அமைச்சராக்குனது தவறுன்னு. இப்போ ரொம்ப காலதாமதமா உணர்ந்திருக்காரோ அப்படின்றத எனக்கு கேட்க தோணுதுங்க. அதனால இது அவங்க கட்சி விவகாரம், அவங்க குடும்ப விவகாரம். அது அவங்கதான் பேசி தீர்த்துக்கணும். அதை பற்றி கருத்து கூற எனக்கு எதுவும் இல்லை.